வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தமிழகம் முழுவதும் அண்ணாமலை இயக்கத்தில் உறுப்பினர் சேர்க்கை ரொம்ப தீவிரமாக நடந்துக்கிருக்கு. ரைட்டர் பிரபாகரன் சார் இருக்கார்ல, அவர் தான் மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அதை மேற்பார்வையிட்டு இருக்காரு. உறுப்பினர் ஆனவங்கள்ட்ட தனியாக ஆலோசனை கூட்டமும் நடத்திக்கு இருக்காரு. அந்த ரைட்டர் பிரபாகரன் சார் மத்திய அரசை ஒன்றிய அரசுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு நயினார் கும்பல் பரப்பி விட்டுக்கு இருக்காங்க. ஒரு பத்திரிகை செய்தியை ஷேர் பண்ணி பாருங்கள், திமுக மத்திய அரசை ஒன்றிய அரசுன்னு சொல்லுவாங்க, இப்போ அதே வழியில் அண்ணாமலை இயக்கமும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அண்ணாமலை இயக்கத்தில் இருக்கக்கூடிய தேசியவாதிகள் உடனே பாஜகவுக்கு திரும்புங்க, தமிழக பாஜகவுக்கு திரும்புங்க அப்படின்னு நயினார் கும்பல் எழுதிக்கிருக்காங்க. அந்த பத்திரிகை செய்தி தினகரனில் வெளிவந்திருக்கு. தினகரனுடைய பத்திரிகை செய்தியை ஷேர் பண்ணி நயினார் அண்ட் கோ இப்படி பண்ணிக்கிருக்காங்க. ரைட்டர் பிரபாகரன் அவர்கள் எந்த இடத்துலையும் ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லலை, மத்திய அரசு அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. ஆனால் தினகரன் திமுகவுடைய பேப்பர், அவங்களுடைய பேப்பரில் எந்த இடத்துலையும் மத்திய அரசு அப்படின்னு சொல்கிறது கிடையாது, ஒன்றிய அரசு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் பிரபாகரன் சார் மத்திய அரசுன்னு சொன்னதை திமுகவுடைய பாணியில் ஒன்றிய அரசு அப்படின்னு எழுதியிருக்காங்க. இதை பிரபாகரன் சாரே சொல்லிட்டாரு அப்படின்னு ஃபேக் நியூஸை பரப்பிக்கிருக்காங்க நயினார் அண்ட் கோ. இப்படி ஃபேக் நியூஸை பரப்பிட்டு அண்ணாமலை இயக்கத்தில் இருக்கக்கூடிய தேசியவாதிகள் உடனே திரும்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பு விட்டுக்கு இருக்காங்க. சோசியல் மீடியா காலத்தில் இருக்கோம், எது உண்மை எது பொய் அப்படிங்கிறது 2 செகண்டில் தெரிஞ்சிடும். அதனால் இந்த ஃபேக் நியூஸை வச்சு ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறதெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோங்க அப்படின்னு வி த லீடர்ஸ் இயக்கம் பதிலடி கொடுக்குறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது, சட்டப்பேரவையில் இந்நாள் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சருக்கும் முன்னாள் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சருக்கும் ஃபைட்டு. டிவிகே மினிஸ்டர் ரமேஷ் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? குன்னூர் விநாயகர் கோவில் நிதியை பயன்படுத்தி 10 கோடி ரூபாய் மதிப்பிலான கார் பார்க்கிங் கட்டக்கூடிய பணிக்கு கடந்த டிஎம்கே கவர்மெண்ட் அனுமதி கொடுத்துருக்கு. மாதம் 500 பக்தர்கள் கூட வராத கோயிலில் கழிப்பறை வசதி கூட ப்ராப்பராக இல்லை. எதுக்காக அங்கே கார் பார்க்கிங் வசதி? இதுக்கு கோவில் நிதி 10 கோடி ரூபாயை ஸ்பெண்ட் பண்ண அனுமதி ஏன் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்நாள் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் கேள்வி கேட்க, முன்னாள் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு கிட்ட இருந்து ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராங்கான பதில் வரலை. சேகர் பாபுனால் ஒரு ஸ்ட்ராங்கான பதிலை இதுக்கு கொடுக்க முடியலை அப்படிங்கிற ஒரு செய்தி வெளிவந்திருக்கு. இது 2. மூணாவது என்ன தெரியுமா? கடந்த திமுக ஆட்சியில் கொங்கு மக்கள் தேசிய கட்சியுடைய தலைவர் ஈஸ்வரன் தமிழகம் தலை நிமிர்ந்துருச்சு. ஏன்னா கடந்த அதிமுக ஆட்சியில் ஆளுநர் உரையில் கடைசி நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் திமுக ஆட்சியில் கவர்னர் உரையில் நன்றி வணக்கம் மட்டும்தான் இருக்குது, ஜெய்ஹிந்த் இல்லை. அதனால் தமிழகம் தலை நிமிர்ந்துருச்சு அப்படின்னு ஈஸ்வரன் பேசி அது பயங்கர டிபேட் ஆனிச்சு. ஜெய்ஹிந்த் அப்படிங்கிறது இல்லைன்னா தமிழகம் தலை நிமிர்ந்துருச்சுன்னு அர்த்தமா அப்படின்னு பலர் கேள்வி கேட்டாங்க. இப்போ டிவிகே ஆட்சியிலையும் அது மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. எம்பி சு வெங்கடேசன் இருக்கார்ல, அவர் செய்தியாளர் சந்திப்பில் என்ன பேசியிருக்காரு தெரியுமா? மக்களுடைய ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய வந்தே மாதரம் கவர்னர் உரையின் போது பாடப்படலை, சட்டப்பேரவையில் வந்தே மாதரம் பாடப்படலை, அதுக்காகவே டிவிகே கவர்மெண்ட்டுக்கு பாராட்டுக்கள் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. வந்தே மாதரம் பாடலை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய டிவிகே கவர்மெண்ட் சாதித்த மாதிரி பாராட்டியிருக்காரு சு வெங்கடேசன். முதல்ல வந்தே மாதரம் பிஜேபி ஆர்எஸ்எஸ் உடைய பாடல் கிடையாது. இந்த திமுக கம்யூனிஸ்ட்டு இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பாரத் மாதா கி ஜெய் அப்படிங்கிறது, வந்தே மாதரம் அப்படிங்கிறது இதெல்லாம் பிஜேபியுடைய ஸ்லோகன் அப்படிங்கிற மாதிரி சிந்திக்கிறாங்க. அது நம்ம தேசத்துடைய ஸ்லோகன், தேசத்துடைய முழக்கம், தேசத்துடைய பாடல் வந்தே மாதரம். அது பாடப்படலை, சூப்பர் சூப்பர் அப்படின்னு சு வெங்கடேசன் பேசுகிறாரு. அவர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தால் பதவி பிரமாணம் ஏற்றுக்கொண்ட ஒரு எம்பி. ஈஸ்வரன் பேசினதை டிஎம்கே கண்டிக்காமல் உட்காந்து வேடிக்கை பார்த்தாங்க ஜெய்ஹிந்த் விவகாரத்தில். இப்போ டிவிகே கவர்மெண்ட்டு சு வெங்கடேசன் பேசுகிறத கண்டிக்காமல் உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கு இருக்காங்க. டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு இந்த ஜெய்ஹிந்த் விஷயத்தில் மக்கள் கடுமையான அதிருப்தியை வெளிப்படுத்தினாங்க. அதே மாதிரி டிவிகே கவர்மெண்ட் மேலேயும் மக்கள் அதிருப்தியை வெளிப்படுத்துறதுக்கு முன்பாக சு வெங்கடேசனை கண்டிச்சுக்கோங்க, இனி வந்தே மாதரத்துக்கு எதிராக எதுவும் பேசாதீங்க, அதுவும் கவர்மெண்ட்டை லிங்க் பண்ணி பேசாதீங்க, என்னமோ நாங்கள் வந்தே மாதரத்தை இசைக்கலை, சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை கோர்த்து விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு டிவிகே கவர்மெண்ட்டு கண்டித்தா மக்கள் வெல்கம் பண்ணுவாங்க. இல்லை கண்டும் காணாத மாதிரி இருந்தால் அது டிவிகே கவர்மெண்ட்டுக்கு எதிராக தான் திரும்பும் அப்படின்னு
பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர்ஸ் அட்வைஸ் பண்ணுறாங்க. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.